இந்த பொண்ணு காலையிலேயே எந்திரிச்சு பால் பாயாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. புருஷன்காரன் எதுக்குன்னு கேட்கும் போது சொல்ல மாட்டேங்கிறா. பையனுக்கு ஊற்றி கொடுக்குறா. போகும்போது பையன்கிட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக இதை செஞ்சிருக்கேன்னு. இந்த பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ செஞ்சு வச்ச பாயாசத்தை அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட எடுத்துகிட்டு போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறா. 2 பேருமே சேர்ந்து அதை குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பொண்ணு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. இவ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டில் அன்னைக்கு நைட்டு இவளும் அவங்க ஹஸ்பண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பயுமே இந்த பொண்ணு கொடுத்த கிஸ் தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் மீட் பண்ணிட்டு போறா. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்குற கேப்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணலாம்னு சொன்ன உடனே ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம அவ வீட்டுக்கு போயிடுறா. நைட்டு ஃபுல்லா அவங்க 2 பேரும் தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த பொண்ணை எழுப்புறா. அப்ப காலிங் பெல் சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு போய் கதவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. ஹீரோயினை ஒளிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மா ஹீரோயினை பாத்துறாங்க. இவ யாருன்னு கேட்கும் போது இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யற வேலைக்காரின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு இங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறா.